அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வழிகாட்டும் ஒளி ஜெப ஐக்கியத்தின் சார்பாக எங்களது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பிரேயர் எஸ் டேனியல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுத்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அன்பான தொலைக்காட்சி நேயர்களுக்கு வழிகாட்டும் ஒளி ஜெப குழுவின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு அவர் தன்னை மிக மிக வித்தியாசமான முறையிலே தன்னை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்திலே காணப்படுகிற எந்த மனிதனை காட்டிலும், இந்த பூமியிலே மனிதன் தொழுது கொள்கிற யாரை காட்டிலும் ஆண்டவர் இயேசு தன்னை மிக மிக வித்தியாசமான முறையிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேதத்திலே பார்க்கும்போது மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆண்டவர் இயேசு அவர் ஏதோ ஒரு தெய்வம், அவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர். அவர் பரலோகத்திலே இருந்து கொண்டு இந்த ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஆணையிடுகிறேன் என்று சொல்லி ஆணையிடவில்லை. ஆண்டவர் இயேசு அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மிகவும் உயர்ந்தவர். அவர் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன நிலையிலே வாசம் செய்யத்தக்கதான பிதாவின் வலது பார்சத்திலே இருந்த உன்னதமான கடவுள். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த ஆண்டவராகிய இயேசு ஒரே வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையினாலே அவர் பெயரிட்டு அழைக்கிறவர். இப்படிப்பட்ட மகத்துவங்களை உடையவர் ஆண்டவர் தன்னை ஒரு மகனாய் அவர் இந்த பூமியிலே அவர் மாற்றி, இந்த பூமியிலே தன்னை ஒரு மனிதனாய் அவர் தன்னையே தாழ்த்தி அவர் இறங்கி வந்தார். அவர் தன்னை அவர் வெளிப்படுத்தின நிலையை குறித்து பார்க்கும்போது, அவர் நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காய் அவர் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பாவிகளாய் இருந்த நிலையிலே, நாம் பாவத்திலே இருந்த நிலையிலே, நம் பாவத்திலே கட்டப்பட்ட நிலையிலே கிறிஸ்து நமக்காய் மரித்தார். இந்த வேதத்திலே பார்க்கும்போது கிறிஸ்து தன்னை அன்புள்ளவராய் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், நாம் பாவிகளாய் இருக்கையிலே ஆண்டவர் நம்மில் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் தன்னுடைய ஜீவனை தருவதன் மூலமாக, அவர் தன்னுடைய ஜீவனை தருகிறதன் நிமித்தமாய் தன்மேல் அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்விலே கர்த்தருடைய தெய்வத்தினுடைய உன்னதமான மிக உன்னதமான ஒரு ஒப்புவிப்பு, ஒரு மிகப்பெரிய தியாகம், ஒரு டெடிகேஷன் இதிலே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் மரித்திருக்கிறார். தன்னை அவர் மரித்து, தன்னை அவர் அழித்து, தன்னை ஒடுக்கி, அவர் தன் ஜீவனை தந்து மறுபடியும் அவர் உயிரோடு எழுந்து அவர் நம்மேல் வைத்த அன்பை அவர் நிரூபித்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தெய்வம். பாருங்கள், வேதத்தில் நீ வாசித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் வாசித்து பார்க்கும்போது அதில் அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, ஒவ்வொன்றும் மிக மிக உன்னதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்யத்தக்கதான நிலையிலே அது அருமையான வார்த்தைகளாய் காணப்படுகிறது. அன்பை குறித்ததாய் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பை குறித்ததான நிலையிலே போதிக்கப்படுகிறது. கிறிஸ்தவம் ஒரு அன்பின் ஒரு மார்க்கம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம், இது ஒரு வழி, இது வழிகாட்டும் ஒளி என்பது கிறிஸ்துவனுடைய வழியுடையது. கிறிஸ்து ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். தவிர உன்னுடைய வாழ்விலே ஒரு வழியை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். உன்னுடைய நெருக்கத்திலே, உனக்கு அடைப்பட்ட வாசல்களிலே, உனக்கு தேவைகளிலே, உனக்கு கண்ணீரிலே ஒரு வழியை அவர் காண்பிக்கிறார், ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். வழியை ஏற்படுத்தி இந்த மார்க்கத்தின் வழியாய், இந்த வழியாய் நீ பிரவேசிக்கும் போது நீ நித்திய ஜீவனை கண்டடைவாய் என்று சொல்லி அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் எந்த விதத்திலும்
நீங்கள் அநியாயத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆண்டவர் அநேக காரியங்களை அன்பின் அடிப்படையில், அன்புக்கு அடிப்படையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும், போதிப்பதை பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு அன்பை குறித்து போதித்தபடியால் தான் இந்த நாளிலே இந்த உலகம் அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு நம்மேல் அன்பா இருக்கிறபடியால் தான், ஆண்டவர் இயேசு உங்கள் மேல் அன்பா இருக்கிறது நிமித்தமாக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு துணிக்க செய்து கொண்டிருக்கிறார். இந்த அன்பின் தெய்வம் இந்த நாளிலே கூட உங்களுடைய வாழ்விலே தன்னுடைய அன்பை முற்றிலுமாய் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் போது, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய அன்பின் நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் 34 அதிகாரத்திலே 10 வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் இப்படியாய் அவர் நல்லவராய் நம்முடைய வாழ்விலே அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வேதத்திலே நீங்கள் பார்க்கும்போது, வேதத்திலே மத்திய எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 12 வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது அதில் குறிப்பாக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு எல்லாவற்றிற்கும் ஒரு வழியாக ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களை பார்த்து கோபப்பட வேண்டாம், நீங்கள் எரிச்சல் பட வேண்டாம், நீங்கள் அவரிடத்திலே அன்பாயிருங்கள். அதோடு கூட அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவரிடத்திலே ஓடி சென்று பேசி அவரிடத்திலே ஓடி சென்று உங்களை தாழ்த்தி நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம், நீங்கள் அநியாயமாய் நீங்கள் செயல்பட வேண்டாம், நீங்கள் அதற்கு எதிராய் செயல்பட வேண்டாம். எந்த மனிதருக்கு முன்பதாகவும் உங்களுடைய செயல்களை நன்மைக்கு ஏதுவாக, அன்புக்கு ஏதுவாகவே நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் அன்புக்கு அவர் பலனை அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அவர் அன்பிற்கு பலனை கட்டளையிடுகிற தெய்வமாய் இருக்கிறார். மத்திய எழுதின அதே சுவிசேஷத்திலே 5 அதிகாரத்திலே 44 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர் கட்டளையிடுகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அடுத்ததாய் சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய வழி இதுதான். ஆண்டவர் இயேசு தன்னை அவர் பொருட்டாய் எண்ணாதபடி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் இப்படியாய் இருப்பார்கள் என்றால் நான் அவர்களுக்காக வழக்காடுவேன், நான் அவர்களுக்காய் நான் நீதி செய்வேன், அவர்களுக்கு நான் துணை நிற்பேன். அவர்கள் ஒடுங்கி போவதில்லை, அவர் நெருக்கப்பட்டு அவர் மனமடிவாகி கைவிடப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அன்பின் நிமித்தமாய் நான் என்னுடைய ஜீவனை தந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய வாழ்விலே நான் அவர்கள் காண்பிக்கிற அன்புக்கு ஏற்ற பலனை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுகிறார். இந்த நாளிலே கூட நீங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் செயல்படாதவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மற்றவர்கள் நிமித்தமாய் நீங்கள் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய அன்பான ஜனங்கள் உங்களை எதிர்த்து இருக்கலாம். உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களை அறியாமல் இருக்கலாம். உங்களுடைய சத்துருக்களாய் அனைவரும் உங்களை எதிர்த்து நிற்கலாம். நீங்கள் அனைவருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். நீங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஒருவேளை இது சொல்வதற்கு சுலபமாக இருக்கலாம், ஆனால் இதனை செயல்படுத்தி பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அவர் தன்னுடைய அன்பு வெளிப்படத்தக்கதாய் உங்களுக்கு கிருபை கட்டளையிட்டு உங்களை உங்களுடைய நிலையிலிருந்து உயர்த்துகிற தெய்வமாய் அவர் வெளிப்படுகிறார். அப்போஸ்தலர் 7:58 நான் வாசிக்கிறேன். அது சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் என்கிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் ஒரு மனிதனை, ஒரு பரிசுத்தவானை கொலை செய்வதற்கு சம்மதித்தது நிமித்தமாய் ஒரு பரிசுத்தவான் கொலை செய்யப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூர ஒரு இருதயம் உள்ள ஒரு மனிதனாய் சவுல் என்பவனை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். இந்த சவுல் அவன் அநேகரை துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்தினான், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டான். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தொழுது கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தபோது அதன் நிமித்தமாய் வேதனையோடு, அதன் நிமித்தமாய் கடுமையான கோபம் கொண்டு அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டதை பார்க்க முடியும். அவர்கள் விரோதமாய் எழுந்ததை பார்க்க முடியும். அநேக நாட்களாய் அவன் கிறிஸ்தவர்களை விரோதித்து அவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்டிருந்த சவுல் அவன் தன்னுடைய நிலையை அவன் வெளிப்படுத்தத்தக்கதாய் மிக 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 அவனுடைய கொடூரமான இருதயம் மிக கடினமாய் மாறி போனபடினால் கொலை செய்ய கூட அவன் தயங்கவில்லை. இப்படிப்பட்ட சவுல் அவனுடைய வாழ்வு எப்படி மாறியது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கும்போது இந்த சவுலுடைய வாழ்விலே கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டார். அது என்ன மாறுதல்? அவனை கர்த்தர் முற்றிலுமாய் அன்புக்கு இலக்கணமாய் அவனை மாற்றினார். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் இப்படியாய் சொல்லியிருக்கிறார், இந்த சவுலை பார்த்து, நீ இவ்வளவு கேடுபாடோடு கூட
நீ கிறிஸ்துவுக்கு விரோதமாக எத்தனிக்கிறாய், நீ என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு விரோதமாக எத்தனிக்கிறாய், உன்னை நான் அழிக்கிறேன் என்று சொல்லவில்லை, உன்னை நான் இதோடு நிர்மூலம் பண்ணுகிறேன் என்று சொல்லவில்லை, உன்னை நான் இதோடு கூட உன்னுடைய ஜீவனை எடுத்து போடுகிறேன் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் இயேசு அவனுக்கு வெளிப்பட்டு அப்படிப்பட்ட கடினம் உள்ள இருதயமும் வாழ்வும் வாழ்ந்த இந்த சவுலுக்கு முன்பதாய் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், இவ்வளவா அன்பு கூறுகிற தெய்வம். அவர் எதிர்த்து நிற்கிறவர் அல்ல, உங்களை அவர் விரோதிக்கிறவர் அல்ல, உங்களை கண்ணு பாராதவர் அல்ல, உங்களை விரோதித்து ஒதுக்கி வைத்தவர் அல்ல, உங்களுக்கு நியாயம் செய்யாத தெய்வம் அல்ல. உங்களுக்காய் அவர் நியாயம் செய்யவும், உங்களுக்காய் அவர் வழக்காடவும், உங்களை விசாரிக்கவும், உங்களுக்கு அன்பு செலுத்தவும் ஒரு தெய்வம் உண்டு. இயேசுவினுடைய அன்பை நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்வை உறுதிப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே விசேஷமாய் உம்முடைய அன்பை குறித்து பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் பாவிகளாய் இருக்கும் போதே நீர் எங்களுக்காய் நீர் மரித்தீரப்பா. பாவத்திலே இருந்த போதே நீர் மரித்தீர், பாவத்திலே வாழ்ந்த போதே நீர் மரித்தீர், பாவத்திலே ஜீவித்த போதே உம்முடைய ஜீவனை எங்களுக்காய் நீர் தந்தீர். ஆண்டவரே இப்படிப்பட்ட உம்முடைய உன்னதமான இந்த அன்பிலே ஆண்டவரே கட்டப்பட்டவர்களாய், உம்முடைய அன்புக்கு விரோதமாய் ஓடினவர்களையும், உம்முடைய அன்புக்கு இதுவரை இடம் கொடுக்காதவர்களையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய அன்பை நீர் உணர செய்வீராக. உம்முடைய அன்புக்கு ஏங்குகிறவர்களை நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே அநேக அன்பை, மாயமான அன்பை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. விசேஷமா வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே வாலிப வயதிலே கர்த்தரை மட்டுமே முழுமையாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அன்பு செலுத்த நீர் உதவி செய்வீராக. உம்முடைய அன்பு ஒன்றே உண்மையானது, மெய்யானது. நீர் அநாதி சிநேகம் முதல் அன்பு கூறுகிற தெய்வமாய் இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய அன்பை ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உம்முடைய அன்புக்கு பாத்திரராய் ஒவ்வொரு பேரையும் நீர் மாற்றுவீராக. உம்முடைய அன்புக்கு இணங்கி நடக்கிறவர்களாய் ஒவ்வொரு நீர் காணப்பட செய்வீராக. அந்த வியாதியோடு கூட இருக்கிறவர்களுக்கு விசேஷமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே எல்லா பொல்லாத கேன்சர் வல்லமைகள், எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகள், எல்லா விதமான டிபி, எய்ட்ஸ் போன்ற வியாதிகள், அதனுடைய கிரியைகள் முற்றிலுமாய் எரிந்து சாம்பலாய் போவதாக. இயேசுவினுடைய உன்னதமான பலன் ஒவ்வொரு சரீரத்திலும் வந்து தங்குவதன்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே படிப்பதற்கு ஞானம் இல்லை என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஞானத்தின் கண்மலையா இருக்கிறபடினால் ஒருவன் என்னிடத்திலே கேட்கும் போது அதை கொடுப்பேன் என்று சொன்னவர், நீர் ஞானத்தை கட்டளையிட்டு இந்த பிள்ளைகளை சந்தோஷிப்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தரை அப்படியே செய்கிறபடினால் நன்றி. துதிகன மகிமை உமக்கே தருகிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த மகிழ்ச்சி நேர நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு கூட உங்களுடைய ஜெப தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வழிகாட்டு வழி ஜெபக்குழு, 49 கிறிஸ்து நகர், வெட்டுமடம் போஸ்ட், நாகர்கோவில் 3. ஃபோன் நம்பர் 0464278864. செல் நம்பர் 936751194.